ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு பீஸ் வந்து கையில் கூட ஒட்டாத அளவுக்கு அழகாக ஒரு பீஸாக வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் வீட்டில் கேஸ் தட்டுப்பாடுன்னு ரொம்பவே வருத்தமாக இருப்பீங்க. வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எளிமையான முறையில் விறகடுப்புலேயே நம்ம சமையல் பண்ணலாம். வாங்க. இது பாரம்பரியமான சுவையான ஆரோக்கியமான சமையல். கோலி சோடா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து ஈஸியான மெத்தடில் ஒரு கேரட் ஹல்வா தான் நம்ம பண்ண போகிறோம். ஈஸியான மெத்தடில் பண்ணலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் வந்து 1/4 கிலோ அளவு கேரட் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய சைஸாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து மிக்சிங் பவுலில் வந்து போட்டு 1 கப் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அரைக்க போகலாம். இப்போ நம்ம ஜாரில் போட்டாச்சு. இதில் 1 கப் தண்ணி ஊற்றி அரைக்கணும். 1 கப் தண்ணி. எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி ஊற்றியாச்சு. இதில் வந்து 1/2 டம்ளர் கார்ன்ஃப்ளவர் நம்ம எதில் அளவு எடுத்தோமோ அந்த அளவு கப்பில் எடுத்துடணும். அதை இதோட நல்லா சேர்ற மாதிரி கலக்கி விடணும். கேரட்டோட கலரே நல்லா இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து எந்த ஃபுட் கலருமே சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கலக்கிக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ விறகு அடுப்பை பற்றிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு சட்டி வச்சாச்சு. அதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிடலாம். அந்த தண்ணியில் 3/4 கப் அளவு சீனி போட்டு நல்லா கலக்கி விடணும். அந்த கார்ன்ஃப்ளவரும் கேரட்டும் கலக்கி வச்சுருந்தோம்ல, மறுபடியும் ஒரு கலக்கிட்டு இதை அப்படியே அதில் ஊற்ற வேண்டியதான். கலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்காது. ஏலக்காய் போட்டுடலாம். கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர்னால அடி பிடிச்சிரும் அது. இருந்ததை விட இப்போ வந்து கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட கட்டி ஆகணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து அடி பிடிச்சி கட்டையாக ஆகிடும். அதனால் நம்ம வந்து கலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்காது.
இப்போ இது கொஞ்சம் நல்ல டைட்டான உடனே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடணும். நெய் சேர்த்து அப்படியே பக்குவமா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். மறுபடியும் 2வது ஸ்பூன் நெய் ஊற்றுவோம். 2 ஸ்பூன் அளவு போதும். இப்போ ஹல்வா கிண்டியாச்சு. இதில் ஒரு கண்ணாடி பவுலில் வந்து 1 ஸ்பூன் அளவு நெய்யை எடுத்து தேய்ச்சிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெள்ளை கருப்பு எள்ளு வந்து வறுத்தது எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த பவுலில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஹல்வாயை இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நல்லா சரி சமமாக அப்படியே சேர்த்து வைக்கணும். கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா கட் பண்ணிடலாம். இப்போ கேரட் அல்வா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு பீஸ் வந்து கையில் கூட ஒட்டாத அளவுக்கு அழகாக ஒரு பீஸாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை சாப்பிட்டுட்டு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவோம்.